கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனப்பகுதியில் தாயை பிரிந்த 1 வயது குட்டி யானையை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் சந்தோஷ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதிக்கு உட்பட்ட பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியில் தாயை பிரிந்த 1 வயதான குட்டி ஒன்று தனியாக சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அந்த குட்டி யானையை பார்த்த பொழுது அதற்கு சுமார் ஒரு வயது இருக்கும் என்றும் தாயை பிரிந்து ஒரு சில நாட்கள் ஆகியிருக்கும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. குட்டி யானையை பொறுத்த வரைக்கும் சற்று உடல் சோர்ந்த நிலையில் தான் அப்பொழுது காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவ அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். தற்பொழுது அந்த யானையினுடைய உடல்நிலையை தேற்றும் அளவுக்கான மருந்துகள், அதாவது உயிர்காக்கும் மருந்துகள் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தற்பொழுது இளநீர், பால் மற்றும் இளநீர் சம்பந்தப்பட்ட தேங்காய் அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொடுக்கிறார்கள். வாழைப்பழத்தையும் ஒரு சில வாழைப்பழத்தையும் அது சாப்பிட்டிருக்கிறது. மேலும் அந்த யானை தற்பொழுது புல் வகைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. யானை சிறு இளம் குட்டி என்பதால் 1 ஆண்டு வயது இருக்கக்கூடிய குட்டி என்பதால் அதற்கு புரதச்சத்துக்கள் அதிகமாக தேவைப்படும் என்ற காரணத்தினாலும் தாய் யானையிடம் சேர்த்தால்தான் அதற்கான ஒரு பாதுகாப்பு என்ற காரணத்தினால தாய் யானையிடம் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எவ்வளவு விரைவாக இதே வனப்பகுதியில் இந்த யானைக்குட்டியை அழைத்து சென்று தாயிடம் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது வரைக்கும் தற்பொழுது அந்த குட்டி யானைக்கு தேவையான சிகிச்சைகள், அதாவது மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி அதை பராமரித்து வருகிறார்கள். சன் செய்திகளுக்காக சிறுமுகை வனப்பகுதியிலிருந்து என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.